வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு கேஓ வியூஸ் ட்ரெய்லர் ரியாக்ஷன். இதுதான் நம்ம சேனலுடைய முதல் ட்ரெய்லர் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் வீடியோவே நம்ம சேனலுடைய முதல் ரியாக்ஷன் வீடியோ இதுதான். நம்ம தளபதியோட ஜனநாயகன் ட்ரெய்லர். த ஒன் லாஸ்ட் ட்ரெய்லர். கேட்கும்பொழுது அத என்னடா ஒன் லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி தோணுனாலும் பரவால்ல. ஒரு நம்மளுக்கான ஒரு ஜேர்னில போறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வர்றது இன்னும் இந்த அரசியல் களங்கள இன்னும் ஆரோக்கியமானதா ஆக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நம்ம நெறைய பிக் பாஸ் ரிவ்யூ பண்றோம். அதோட லைவ்லாம் டெய்லி நைட் வரும். கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேர்மையா என்னோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வீடியோ இருக்குன்னா கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. லைவ்ல இருக்கும் பாருங்க. லைவ் டேப்ல இருக்கும். மோர் ஓவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆல்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு எதனாச்சும் வீடியோ ரியாக்ட் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். அந்த வீடியோவை கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. யாருப்பா அந்த பேர்? தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே. தொற்றலையே தொற்றலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப. அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு ரெக்கார்டு வெட்டுறவனுக்கு கேள்விப்பட்டிருக்கியா? ரெக்கார்ட் பிரேக்கர் டிவிகே ரெஃபரன்ஸ் 2 யானை ஃபிளாக்ல வரும்ல. தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. லைஸ் போட்டுருவாப்ல. வேற போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. அவன் செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். புலி மாதிரி. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? மமிதா பைஜ் வரைக்கும் தான் தளபதி ஒரு கியூட்டு. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Come, let's play a game. Let's play the game. இந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம அந்த பகவந்த் கேசரியோட பேசிக் பிளாட்டை பார்த்த மாரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அது மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்த்துட்டு நான் கடைசியில் என்னோட ரிவ்யூவை சொல்கிறேன். நிலர்ந்த 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்த விழும். என்ன பிளான்? ஓஎம் ஓஎம் அப்படின்னா என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. அழிவு. அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குது. ட்ரோன்ஸ்லாம் வருது. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. ட்ரோன்ஸ், மதன் கௌரி. இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. பார்த்தீங்களா? ரியல் லைஃப். உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. உன்னை காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிடு. தளபதி வருவார் அரசியல் களத்துக்கு. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒன்றா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். கரு சம்பவம் மாதிரி இருக்காது அவர் சொல்றது. அந்த மேட்டர் உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஒரு ஐடியாவே இல்லை. கமிங். ஐ ஆம் கம்மிங். தளபதி நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது. யாரையோ சொல்ற மாதிரி இருக்கே. எனக்கு ஒன்றும் புரியலையே தளபதி. ரோபோவா? ஐயோ, எந்திரன் 2 ஞாபகம்லாம் வருது. இந்த ட்ரெய்லர் என்னோட ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெய்லர் போய்கிட்டு இருக்கும்போதே நான் நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன். என்னென்னா, இது ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு பகவந்த் கேசரி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் லேட்டர் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 2 மினிட் 52 செகண்ட்ஸ் லென்த்துக்கான ட்ரெய்லரு. அதில் ஒரு 1 மினிட் வந்து பகவந்த் கேசரி இருந்தது. மீதி 2 நிமிஷம் அந்த பகவந்த் கேசரிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம லியோ படம் பார்த்துருக்கோம் இல்லையா? லியோ படத்தில் காஃபி ஷாப் அந்த ஒரு பேசிக் பிளாட் வந்து அந்த அந்த ஒரு படத்தில் இருந்து எடுத்தது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த லியோவோட கேரக்டர் என்ன, லியோவோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லலாம், அது தனியாக இருந்தது. அது வந்து பேசிக் பிளாட்டாக இருந்தது. இதுலேயுமே பகவந்த் கேசரியில் பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளாட்டுங்கிறது அந்த மமிதா பைஜு, ஸ்ரீலீலா இருந்தாங்க அந்த படத்தில். ஸ்ரீலீலாவுக்கு பயத்தை போக்குறது. ஸ்ரீலீலா தான் சென்டர் பீஸு.
அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் தராங்க, அப்படி ஸ்ரீலீலா ஒரு ஒரு அன் அ ஒரு அன்ற தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் போய் மாட்டும் பொழுது, பகவந்த் கேசரியோட பாஸ்ட்டும் அதில் வந்து மிங்கிள் ஆயிட்டு, அது எப்படி போகுது அப்படிங்கிறது. இதில் வந்து பெரிய அளவில் அந்த பாஸ்ட் மிங்கிள் ஆனதுனால ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இதில் முதல்ல நிறைய விஷயம் வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து பூஜா ஹெக்டே ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க. அதில் வந்து காஜல் அகர்வால், காச்சுமா அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட் அவங்க. அதுவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் மோரோவர் அதில் வந்து வில்லனோட பிளாட் என்னன்னா ப்ராஜெக்ட் வி. அதாவது அந்த பெனின்சுலாவில் இருக்க எல்லா போர்ட்டையும் அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்தில் அவங்களோட ப்ராஜெக்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. என்டையர் இந்தியாவே 30 நாள் என் காலுக்கடியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன்ஸ் இருக்குது. தளபதி அவர்களோட அந்த காம்பேட் சூட் இருக்கு இல்லையா, அந்த காம்பேட் சூட் வந்து ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. லைக் ஒரு நார்மலாக கேமோஃப்ளாஜ் மாதிரி இல்லை, அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சூட் மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர் மதன் கௌரி அப்பியர் ஆகிறாரு. அண்ட் மதன் கௌரி தான் அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் மாதிரி இருக்கார். அண்ட் பாபி டியோட என்ட்ரன்ஸுமே, பாபி டியோட டைலாக் 30 நாளில் இந்த இந்தியாவை என் காலுக்கடியில் கொண்டு வரன்றதும், அது தளபதி அவர்கள் வந்து இந்த உண்மை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்தியாவை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்மளால் காப்பாற்றிட முடியும்னு சொல்கிறது. இட் லுக்ஸ் லைக் எ பிகர் பிளாட். அப்போ இந்த மாதிரி பிளாட்டாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வினோத் இஸ் எ கிங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா படமும் எடுத்து பாருங்கள். சதுரங்க வேட்டை, அதில் ஒரு ஸ்கேம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதோட ஒரு ஸ்ட்ரக்சரை பேசிக்காக டிஃபைன் பண்ணி போயிருப்பார். தீரன் அதிகாரம் ஒன்றுலையுமே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளால் அழகாக காமிச்சிருப்பார். வலிமையிலுமே அந்த ஒரு வெப் ஆஃப் க்ரைம் நடக்குது இல்லையா, அந்த வெப் ஆஃப் க்ரைமோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது நம்மளுக்கு அழகாக அனலைஸ் பண்ணி காமிச்சிருப்பார். வலிமையில் எனக்கு நல்லாவே இருந்தது. அது பேசிக்கலி ரன் ஆகாததுக்கு காரணம் நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணிவில் நம்ம எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்துட்டு அது ஒரு பேங்க் ஹைஸ்ட் படம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஹைஸ்ட் மாதிரி இருந்தது. பேங்க் எப்படி மக்கள்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற படமாக இருந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்டாக லேயர்டாக என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் என்ன, அது மாதிரிலாம் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். அதுபோல் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஸோ வினோத் டச்சஸ் சர்டன் வேர்ல்டு, அந்த வேர்ல்டை ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணுவார். அழகான்றது டீட்டெயில்டாக வந்து அதை நம்மளுக்கு காமிப்பார் அப்படிங்கிறத நம்மளோட பாஸ்ட் படங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். அண்ட் மோரோவர் இது வந்து விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ லேஸில் சாதாரணமான படம்லாம் இருக்காது. அண்ட் மோரோவர் வந்து இதில் நிறைய ஈஸ்டர் எக்ஸாம் வந்து தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி நிறைய இருந்தது. இதுக்குள்ளே வராத, மக்களுக்காக நீ இன்னும் ஒரு குட் சமாரிட்டனாலாம் வராது, நீ ஒழுங்காக போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஊழல் பண்ணுறதுக்கான அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, மக்களே அவனை கொண்டாடுறாங்க. அப்புறம் அவனை இப்போ அடிக்கக்கூடாது, சிலுவையில் அவனால் எழுந்தே வர முடியாதப்போ சிலுவையில் அடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று மேட்டர் இருக்கு இல்லையா. எனக்கு அதை வந்து ஒரு ட்ராமாவாக நம்ம தளபதி விஜயை கரூர் விஷயத்தில் அப்படி தான் பண்ண பார்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எனக்கு அது ஒரு ட்ராமாவாக எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ரிலேட் ஆச்சு. இவனை குனிஞ்சிருக்க டைமில் அடிக்கணுண்டான்ட்டு மொத்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடி விங்கு, ப்ரெஸ் விங்கு, மீடியா விங்கு எல்லாமே போட்டு அடின்னு அடித்தாங்க. அதுலேருந்து எழுந்து வந்தார்ல. இன்றைக்கி மொத்த பாலிடிக்ஸும் விஜயை சுற்றி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுல, ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸாக ஒரு ப்ரீமானிஷன் மாரி அதிலே வச்சுருந்தாங்க போல். ப்ரீமானிஷன்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அந்த படத்தில் அங்கங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெய்லர். நிறைய ஹை பாயிண்ட்ஸ் இருந்தது. வர்த்தான லாஸ்ட்டு படம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா வினோதுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். அண்ட் இன்றைக்கி ஆடியோ லான்ச் இருக்குது, நம்ம எல்லோரும் பார்ப்போம். வேணும்னா அதில் ஒரு சின்ன தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சை கூட எடுத்து ரியாக்ட் பண்ணுறேன், வேணும்னா கேளுங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெய்லர். மாசுக்கு மாசு இருந்தது. இதில் எனக்கு இன்னும் சின்ன டவுட்டு, ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, தளபதியோட டான்ஸை பற்றி எதுவுமே காமிக்கல. அண்ட் அதுலேருந்தே தெரிஞ்சது ஸ்டோரி கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக போகிற ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன். அங்கங்கே சின்னதாக தளபதியோட க்யூட்னஸ், அந்த மமிதா பைஜு கூட ஒரு சின்ன க்யூட்டான மொமெண்ட் இருந்தது. அப்படியே எனக்கு அந்த கில்லி படத்தில் கொக்கரோ பாட்டில் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார்ல, கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அந்த குழந்தை கூட சீக்வன்ஸ், சின்ன சீக்வன்ஸ் தான் இருந்தாலுமே அந்த செல்ல மகளே பாட்டுலேயும் சரி, இதுலேயுமே சரி, அந்த ஒரு குட் இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
வெரி மச் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த மூவி. அண்ட் இதுதான் என்னுடைய ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ. இதுதான் என்னுடைய ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் திஸ் ட்ரெய்லர். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இது போகிற நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுத்து ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் மேலும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண்குமார். பாய்.